ஆரம்ப காலங்களில் இருந்தே இந்த பிசிக்ஸ் விஞ்ஞானம் அறிவியலோட அதிகம் மனிதன் நாட்டம் செலுத்தப்பட்ட காலத்தில் இருந்து இந்த பாரடாக்ஸ்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட துறை பற்றிய நிறைய பாரடாக்ஸ் உலவி கொண்டுதான் வருது. அப்படி ஆரம்பத்தில் டைம் டிராவலிங் பற்றி ஒரு வீடியோ போடக்குள்ளே நான் பாரடாக்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி இன்றைக்கு நம்ம என்ன பாரடாக்ஸை பற்றி பார்க்க போறோம்னா தி ஃபெர்மி பாரடாக்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாரடாக்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அல்லது என்ன விளக்கங்களை இந்த பாரடாக்ஸ் கொண்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சேனல்ல இது தவிர நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். ஏலியன்கள் என்ற ஒன்று இருக்குதா, அல்லது ஏலியன்கள் நம்ம ஏலியன்களோட தொடர்புபடுத்த நினைக்கிற மாதிரி ஏலியன்களும் நம்மளோட தொடர்பாட நினைக்குதா? தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. கிட்டத்தட்ட 1950களில் இத்தாலியில வாழ்ந்த ஒரு பிசிசிஸ்ட் தான் இந்த என்ட்ரிகோ ஃபெர்மி. இவரால் முன்வைக்கப்பட்டதான் இந்த தி ஃபெர்மி பாரடாக்ஸ்ன்றது. அவரை கௌரவப்படுத்தும் விதமா அவர பேரை அடிப்படையாக வச்சு இந்த பாரடாக்ஸுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவர் ஆரம்பத்தில் ஒரு பிசிசிஸ்டா இருக்கிறதால மாணவர்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கார். ஸோ அவர் படிப்பிச்ச ஒரு லஞ்ச் பிரேக்ல என்ன செய்யறாங்க, அந்த மாணவர்களும் ஃபெர்மியும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு கலந்துரையாடல் மாதிரி செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள மாணவர்கள் தரப்புல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்க அவர்களோட டாபிக் இந்த ஏலியன்ஸ் பக்கம் போகுது. சோ ஏலியன்ஸ் பக்கம் நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள அவங்க நிறைய கேள்விகள் முன்வைக்கிறாங்க. கேள்விகளை முன்வைக்கக்குள்ள இந்த என்ட்ரிகோ ஃபெர்மி என்ன செய்யறா, திடீரென்று எழுந்து வேர் இஸ் எவ்ரிபடி என்று எல்லாரையும் நோக்கி சத்தமாக கேள்வி கேட்கிறார். சோ அவர் அந்த நேரத்தில் அதை தொடர்ந்து முன்வைச்ச ஏலியன்கள் பற்றியும் ஏலியன்கள் வாழ்க்கை அல்லது இது இருக்கா இல்லையா என்றது பற்றியும் முன்வைச்ச நிறைய கேள்விகள் தான் தி ஃபெர்மி பாரடாக்ஸ் என்று அழைக்கப்படுது. அந்த பாரடாக்ஸ்ல இருக்கிற முக்கியமான கேள்விகளுக்கு இதுவரை நம்மளால நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கு. சோ அது என்னென்ன கேள்விகள், அந்த பாரடாக்ஸ் எதை பற்றி விளக்குது, தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அதை பார்க்கறதுக்கு நம்ம முதலாவது என்ன பார்க்கணும்னா இந்த மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சி என்றது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கேலக்சி. இங்க நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, நம்ம பூமி கூட அதுல தான் உட்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ அதுல இவர் இந்த என்ட்ரிகோ ஃபெர்மி என்ன சொல்றீரண்டா, இந்த மில்கி வே கேலக்சியில நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் எதுக்கு ஒப்புறீரண்டா, நம்ம பூமியில மண் இருக்கு. ஒரு மண் துகளுக்கு இந்த கேலக்சியில 10,000 நட்சத்திரம் இருக்கும் என்ற கணக்கா. சோ அப்ப இத்தனை மண்டுகள் இங்க இருக்கும். அப்ப அந்த கேலக்சி ஃபுல்லா இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும்ன்றதை கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்ஃபினிட்டிக்கு தான் போய் கொண்டிருக்கும். சோ இப்படியான நட்சத்திரங்கள் இருக்கக்குள்ள இதுல 20% தொடக்கம் 30% நம்ம சூரியன், நிலா போன்ற நட்சத்திரங்கள் தான் நிறைய இருக்காங்க என்று சொல்றேன். சோ இப்படியான நட்சத்திரங்கள் இங்க மில்கி வேல இருக்கக்குள்ள நம்மளால இவ்வளவு நட்சத்திரங்களையும் நம்ம ஆராயவும் முடியாது. சோ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுல தானே நட்சத்திரங்களை ஆராய்ஞ்சிருக்கோம் அல்லது கிரகங்கள் ஆராய்ஞ்சிருக்கோம். சோ இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு இங்க ஏலியன்ஸ் அல்லது வேற்றுக்கிரகவாசிகள் இல்லை என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏலியன்ஸ் ஏதோ ஒரு கிரகங்கள், அதாவது ட்ரில்லியன் கணக்கான கிரகங்கள் அல்லது நட்சத்திரங்கள் இருக்கு. சோ ஏதோ ஒரு இடத்தை இங்க வேற்றுக்கிரகவாசிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். வாழ இல்லை என்றதை நம்ப முடியாத உண்டு என்று முதலாவது ஒரு கருத்தை முன்வைக்க இது ஃபெர்மி பாரடாக்ஸ் ஒரு முதலாவது ஒரு விடயமா இருக்குது. சோ இப்ப இதுக்கு அடுத்ததா ஃபெர்மி என்ன சொன்னீர்ன்றதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த லைட் இயர் என்றா என்னன்றதை பற்றி விளங்கி கொள்ளணும். சோ இந்த லைட் இயர் என்றா என்னன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒரு டோர்ச் எடுக்கிறோம். சோ அந்த டோர்ச் எடுத்து நம்ம லைட் ஆன் பண்ணோம்னா அது ஒரு ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுமா. சோ அப்படி இது ஒரு வேகம் இல்லையா. சோ அதே மாதிரி ஒளியானது ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு ஆண்டுல எவ்வளவு தூரம் பயணம் செய்தது என்றதை பற்றி ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த ஒளியாண்டு. சோ விண்வெளியில தூரங்கள் அதிகம் என்றதால கிலோமீட்டர்லயோ மீட்டர்லயோ அதை கால்குலேட் பண்ற சரியான கஷ்டம் என்றதால இந்த ஒளியாண்டு என்ற கான்செப்ட் வச்சிருக்காங்க. சோ நம்ம கிரகங்கள், ஏதாவது பக்கத்துல இருக்கிற கிரகங்கள் அவ்வளவு கிலோமீட்டர் கணக்குல எல்லாம் இருக்காது, ஒளியாண்டுகள் கடந்துதான் இருக்கும். சோ மனிதனால அவ்வளவு ஒளியாண்டுகளையும் கடந்த ஒரு கிரகத்துக்கு போறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். ஏனென்றா ஒரு கிரகத்துக்கு நம்ம வாழ்க்கை காலத்துக்குள்ள நம்ம போகணும்னு நினைச்சோம்னா 100ல இருந்து 1000 ஒளியாண்டு ஸ்பீட்ல போகணும். சோ நம்மளால ஒளியை விட வேகமா போறதுன்றது சாத்தியம் இல்லாத விடயம். சோ நம்மளால அந்த ஸ்பீட் அச்சீவ் பண்றதுன்றது முடியாதது. இல்ல நம்ம ஒரு சாதாரணமான ஸ்பீட்ல தான் போறோம், சாதாரணமான ஒரு வேகத்துல தான் போறோம். நம்ம போய் சேர்றதுக்கு 100ல இருந்து 1000 பில்லியன் வருடங்களாகும் சில கிரகங்களை போய் அடைகிறதுக்கு. சோ அதை எல்லாத்தையும் மனிதனால டிரெக்டா போய் கால்குலேட் பண்றது அல்லது கண்காணிக்கிறது, அங்க என்ன சிச்சுவேஷன்ஸ்கள் நிலவுதுன்றதெல்லாம் பார்க்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விடயம்.
ஸோ இதுகளுக்காகத்தான் இந்த சேட்டலைட் என்ற கன்செப்ட் அனுப்பி அங்கே என்ன நிலைமைகள் இருக்கு, கிரகங்கள தரை மேற்பரப்பு, இதுகளை பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். ஸோ இந்த சேட்டலைட்டை வச்சுக்கொண்டு இந்த ஃபெர்மி என்ன சொல்றேன்டா, இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புறோம், அது ஒரு கிரகத்தில் சாஃப்ட் லேண்டிங்கோ ஹார்ட் லேண்டிங்கோ ஏதோ செய்யுது, இறங்குது. நம்ம மேற்பரப்பை மட்டும்தானே ஐடென்டிஃபை பண்ணோம் அல்லது ஆராய்ச்சி செய்யறோம். அங்கே ஏன் மேற்பரப்புல தான் அங்கே ஒரு உயிரினமோ அல்லது ஒரு வேற்று கிரக வாசியோ இருக்கணும்ன்றதுக்கு என்ன உத்தேசம்? அது ஒருவேளை அண்டர் கிரவுண்ட்ல அந்த நிலங்களுக்கு கீழே கூட இருக்கலாம் தானே. பூமியிலையும் இப்போ நிலத்துக்கு கீழே பாக்டீரியாஸ் இருக்கு. இப்போ வேற்றுக்கிரகவாசியோட தலை இப்படித்தான் இருக்கான்னு நம்ம ஒரு அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு வேற்றுக்கிரகவாசி ஒரு பாக்டீரியாவா கூட இருக்கலாம், ஒரு சின்ன நுண்ணுயிரியா கூட இருக்கலாம். அது எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம், கூர்படைஞ்சிருக்கலாம், கூர்படையாமல் இருக்கலாம். அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே படலை. ஸோ நம்ம இப்படி தரைக்கு மேலே தான் அது இருக்கும் என்று சொல்றோம். அது ஒருவேளை தரைக்கு கீழேயும் இருக்கலாம் தானே, அல்லது காற்றுல கூட இருக்கலாம் தானே. இப்படியான ஒரு கன்ஃபியூஷனான கன்செப்டை ரெண்டாவது சொல்றேன். ஸோ இதுதான் ஃபெர்மி முன் வச்ச ரெண்டாவது பாராடாக்ஸா இருக்குது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஃபெர்மி இந்த கேலக்சியில வேற்று கிரக வாசிகளே இல்லை என்றதையே ஒத்துக்கொள்ளல, அதையே இருக்கும் என்று சொன்னவர். சோ அப்படி இருக்கும் என்று சொன்னா நம்ம இப்ப வேற்று கிரக வாசி இருக்கா அல்லது அவங்களோட தொடர்பு படுத்தலாமா, அவங்களோட கதைக்க முடியுமா, இப்படி எல்லாம் நம்ம டெக்னாலஜி வைஸ் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். அப்ப அதே மாதிரி அங்க ஒரு உயிரினம் இருக்குன்னா அவங்க ஏன் நம்மளை திருப்பி கண்டெக்ட் பண்றாங்க இல்ல, அல்லது நம்ம ட்ரை பண்ற மாதிரி அவங்க ஏன் திருப்பி ட்ரை பண்றாங்க இல்ல என்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கும். இப்ப வரைக்கும் அதுக்கு பதில் சரியா சொல்ல முடியாம தான் இருக்கு. உண்மையா பார்க்க போனா ஃபெர்மி அதுல என்ன சொல்றேன்டா, உண்மையா அங்க ஒரு வேற்று கிரக வாசிகள் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படி அவங்க ஏன் ட்ரை பண்றாங்கல்ல, நம்மளோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லண்டா, அவங்க ட்ரை பண்றாங்க இல்லன்றதையே நம்மளால சொல்ல முடியாது. அவங்க கண்டெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அவங்க கண்டெக்ட் பண்ண ஏதோ ஒரு வேயில ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால பேச முடியும். நம்மள மாதிரி இப்ப நம்மள மாதிரி தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அல்லது நம்மள மாதிரி தான் அவங்க கதைப்பாங்கன்றதை நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு வழியில ட்ரை பண்ணலாம், அதை நம்மளால டிகோட் பண்ணிடலாம் இருக்கு, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம் இருக்கு, அல்லது அவங்க அனுப்புற ஒளி இலைகளையோ அல்லது அவங்க கம்யூனிகேட் பண்ற வேயையோ நம்மளால இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற அளவுக்கு ஒருவேளை நம்மள்ட்ட டெக்னாலஜி கூட இல்லாம இருக்கலாம் என்று சொல்றாங்க. ஸோ இப்படி ஏலியன்ஸ் பற்றியும் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அல்லது அவங்க தொடர்புபடுத்துறாங்களா இல்லையா பற்றி ஒரு கம்ப்ளிகேட்டடான நிறைய விடயங்களை ஃபெர்மி தொடர்ந்தும் முன்வைக்கிறேன். ஸோ இதுதான் த ஃபெர்மி பாராடாக்ஸ் என்று இப்போ வரைக்கும் பிரபல்யமாக பேசப்படுற ஒரு பாராடாக்ஸோட உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்கள். ஸோ இதை தவிர விஞ்ஞானத்திலையும் பிசிக்ஸ்லையும் டைம் டிராவல் பற்றியும் நிறைய பாராடாக்ஸ் இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாராடாக்ஸ். த ஃபெர்மி பாராடாக்ஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாராடாக்ஸ். ஸோ பாராடாக்ஸஸ் பற்றியே ஒரு தனி பிளேலிஸ்ட் போடலாம்னு இருக்கேன். இதை தவிர உங்களுக்கு என்ன பாராடாக்ஸஸ் வேணும் அல்லது என்ன பாராடாக்ஸஸை பற்றி பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. த ஃபெர்மி பாராடாக்ஸ்ன்றதை பற்றி உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கா அல்லது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றியும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணிடுங்க. தொடர்ந்தும் இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா எம்எஸ் தியரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இப்படியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இப்படியான விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்டா வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் எம்எஸ் தியரி. நான் உங்கள் எம்எஸ்.